ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோல உங்க வீட்டுக்கோ, இல்ல உங்க கடைக்கோ, இந்த மந்த் எவ்ளோ ஈபி பில் வந்திருக்கு? எவ்ளோ யூனிட் கன்சம்ப்ஷன் ஆகியிருக்கு? ஈபி பில் பே பண்ண லாஸ்ட் டேட் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் எஸ்எம்எஸ் மூலமா தெரிஞ்சுக்க, ஒரே ஈபி கனெக்ஷன்ல 4 மொபைல் நம்பர் வரைக்கும் எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. உங்க மொபைலையோ அல்லது உங்க கம்ப்யூட்டர்லயோ குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு, அட்ரஸ் பார்ல TANGETCO அப்படின்னு டைப் பண்ணி, ஃபர்ஸ்ட் வர இந்த லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் மேல மெனு பார்ல 5த் ஆப்ஷனா இருக்க ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எல்டி சர்வீஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்டேஷன் இருக்க ஆப்ஷனா கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் ஆனதும் ரைட் டாப் கார்னர்ல இருக்க அப்டேட் அடிஷனல் மொபைல் நம்பர்ஸ்னு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கேட்குற உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்புறம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆகுற டேப்ல எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும்னு நினைக்கிற 4 பேரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மொபைல் நம்பர் ஒன் பை ஒன்னா என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் ஆனதும் இமீடியட்டா சக்சஸ்னு வந்துடும். இப்போ நீங்க லிங்க் பண்ண நம்பர் அப்டேட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க மேல இருக்க செக் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல கேட்குற உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்புறம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணா நீங்க லிங்க் பண்ண மொபைல் நம்பர்ஸ் ஷோ ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம லிப்ரோசா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.